மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கணிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைவிடும் எங்களோடு கர்த்தர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா நினைவும் கொடுப்பை உள்ளதை போல திருப்திப்படுத்த உங்களுடைய வார்த்தைகள் பலனுள்ளதாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். எது தேவையோ அதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து காண்பிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது குழந்தைகள் தினம். வழக்கமாய் குழந்தைகளை குறித்து சில காரியங்கள் பேசுவோம். ஆனால் நம்முடைய பிரசங்கத்திலேயே சில காரியங்கள் இருப்பதனாலே அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டுவிக்கப்படுவார். ரீபில்ட் பண்ணுவார் ஆண்டவர். நம்மளை திரும்பவும் ரீபில்ட் பண்ணுவார். ரீபில்ட் என்பது சொல்லும் போது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆண்டவரால கட்டப்பட்டிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சிறைக்கப்பட்டிருக்கோம், ஏதோ ஒரு இடத்தில் நொறுக்கப்பட்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் வாழ்கிற பகுதிகளிலே ஏதோ ஒரு இடத்திலே சிறைக்கப்பட்டிருக்கிறோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம், கிராக் ஆகிருக்கு. ஆண்டவர் அவைகளை சரிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவர் அதை சரிப்படுத்த விரும்புகிறார். எங்க இடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கு சிதைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடம் கிராக் ஆயிருக்குதோ, எங்க ஒழுகுதோ, அதை ஆண்டவர் செப்பனிட விரும்புகிறார். செப்பனிட விரும்புகிறார். ரீபில்ட் பண்ண போகிறார் உன்னை கர்த்தர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உலக பிரகாரமான காரியத்திலும் கர்த்தர் நம்மை ரீபில்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டுவிக்கப்படுவாய் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆக நம்மை கட்டுவிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஆயத்தம். எங்கெல்லாம் கிராக் ஆயிருக்கோ அதெல்லாம் பேட்ச் பண்ணி, கரெக்ட் பண்ணி, எங்கெல்லாம் சிதைக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி நம்மை கட்டுவிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கோமா? இன்னைக்கு அதுதான் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன ரீபில்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆண்டவர் என்ன கட்டுவிப்பதற்கு ரெடியா இருக்கிறார். ஆனா நான் ரெடியா இருக்கேனா, நான் விட்டு கொடுக்கிறேனா? ஆண்டவரே என்ன கட்டுங்கன்னு சொன்னதான் அவர் ஆயத்தப்பட்டு வந்து கட்டுவார். உன்னை கட்டுறது ஆண்டவருக்கு விருப்பம், அப்படிதானே? சிதைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செப்பனிட எப்பொழுதும் விருப்பமாக ஆயத்தமாக இருக்கிறார். நீயும் நானும் இன்றைக்கு ஆயத்தமா? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல சொன்ன காரியம் போன வாரத்துல எல்லாருமே சொன்னாங்க. நிறைய பேர் என்ன நேர்ல பார்த்தவங்க, போன்ல நிறைய பேர், பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை நாங்க கேட்டதே இல்லை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையேன்னு ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா? இது எத்தனையோ வார்த்தையில கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து இஸ்ரவேல் என்னும் கன்னிகையேன்னு கூப்பிடுறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் போன வாரமே சொன்னேன். கன்னிகைன்னா என்ன? திருமணம் ஆகாத பெண், அப்படிதானே? திருமணம் ஆகாத பெண். கர்த்தர் உன்னையும் என்னையும் திருமணம் ஆகாத அழகுள்ள பெண்ணா பார்க்கிறார், மணவாட்டியா பார்க்கிறார். மணவாளனாக இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அப்பொழுது மணவாட்டியாகிய இஸ்ரவேல் என்னும் கன்னிகையாகிய நான் பரிசுத்தமாக இருந்து, உண்மையாக இருந்து, கட்டப்பட்டு அழகுள்ள மாளிகையாக அவருக்கு எதிர்கொண்டு போனால், கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் எதிர்கொண்டு வந்து என்னை அழைத்து கொண்டு போய் அவரோடு கூட பொருத்தல வீதியிலே, அவரோடு கூட அரண்மனையிலே என்னை சதா காலமும் நல்ல மணவாட்டியாக பத்திரமாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். உன்னை உன்னை விட்டுறதுக்கு ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் அசாதாரணமான கர்த்தர். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உன்னை இடித்து போன நிலைமையில் அப்படியே கைவிட்டுட்டு போறதுக்கு அவர் தேவன் அல்ல. உன்னை சரிப்படுத்தி கைப்பிடித்து திரும்ப தூக்கு கர்த்தர் ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இடிந்த நிலைமையில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பல நேரங்களில் உற்சாகமா இருக்கிறோம், அப்புறம் இடிஞ்ச நிலைமைக்கு போயிடும். நல்ல ஜோமனும் இடிஞ்ச நிலைமைக்கு போயிடும், நல்ல ஊழியர் செய்யும் இடிஞ்ச நிலைமைக்கு போயிடும். ஏதோ ஒரு இடத்துல கிராக் ஆயிடும், ஏதோ ஒரு இடத்துல சோர்வு வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, காலை நேரத்தில் கர்த்தருடைய சோர்வுகளை மாற்றி உன்னை உற்சாகப்படுத்த உன்னை திரும்பவும் கட்டுவிப்பேன் என்று வாக்குப்படுகிறார்.
அல்லேலூயா. திரும்பவும் கட்டுவார் கர்த்தர். எப்படி கட்டுவார்னு எபேசியர்ல நம்ம பார்த்தோம். எபேசியர்ல அந்த 3 வசனத்தை ரொம்ப ஆழமா நாம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடந்த வாரத்துல ஒரு சில நிமிஷத்துல மாத்திரம் அதை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 21, 22. அவர் முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. எப்படிதான் வாசிக்கணும் போட்டு நீயா நானா, அதுதான் உச்சாரம் பாரு. அப்படிதானே அதில் ஆம்பளைகளும் தீயா இருக்காங்க. என்ன நீங்க தீ பக்கத்திலே இருக்கிறவங்க நீங்க தான். கப்பு பத்திக்க வேண்டாமா? வாசிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே. எப்படியா? ஆவியினாலே. அதான் போன வாரமே சொன்னேன். யார் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கோமா சொல்லுங்க? அவர் மேல. நீ சாதாரணமா கட்டப்படல, அசாதாரணமா கட்டப்பட்டிருக்க. ஏன் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவன் மேல கர்த்தர் உன்னை அழகா கட்டி வச்சிருக்க. அல்லேலூயா. அவர் மேல், அந்த வார்த்தை அவர் மேல கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேல கர்த்தர் உன்னை கட்டி வச்சிருக்கார். அவர் மேல் வாசிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக habitation of God, தேவனுடைய வாசஸ்தலமாக கர்த்தர் உங்களை என்னை கட்டி வச்சிருக்காராம். அவர் மேல கட்டி வச்சிருக்கார். வாசஸ்தலத்தை போல கட்டி வச்சிருக்கார். எப்படி கட்டி வச்சிருக்காராம்? ஆவியினாலே. எப்படி கட்டப்பட்டிருக்கான்? ஆவியினால. மாம்சத்துல கர்த்தர் நம்மளை கட்டல, ஆவியிலே நம்ம ஒருமுகப்படுத்தி கட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். அவர் மேலே ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டிட்டே இருக்கிறார் உங்களை. அல்லேலூயா. வாசிங்க. முடிஞ்சுச்சா? 20 வசனத்தை வாசிங்க. சாதாரணமா கட்டி இல்லையா ஆண்டவர்? அதுக்கு நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஜீவனை தியாகமா கொடுத்திருக்காங்க. அதான் போன வாரத்துல சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் அடிச்சு நாய் போல இழுத்துட்டு போய் தெருவுக்கு ஊருக்கு வெளியே வீசிட்டு வந்தாங்க. சுவிசேஷத்திற்காக தியாகமா ஜீவனையும் கொடுத்த பலரினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய எது மேலேயா? ஃபவுண்டேஷன் யார் தான்? ஃபவுண்டேஷன் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அவங்க அன்னைக்கு இல்லனா இன்னைக்கு நம்ம இல்ல. அவங்க தியாகம் பண்ணாங்க, ஜீவனை தியாகம் பண்ணாங்க, வேலையை தியாகம். பவுல்லாம் பாத்தீங்கன்னா படித்த கல்விமான், கமாலியலின் பாதத்தருகிலே அமர்ந்து கல்வி பெற்ற கல்விமான் பவுல். கமாலியல் பெரிய கல்விமான், அவர் பாதத்தில் அமர்ந்து கல்வி பெற்ற கல்விமான் அப்போஸ்தலனாகிய பவுல். கமாலியலின் பாதத்தருகிலே அமர்ந்து படித்தவர் பெரிய கல்விமான். ஆனா எல்லாத்தையும் இயேசுவுக்காக துச்சமென தூக்கி போட்டுட்டு வந்தான். அல்லேலூயா. என்ன பெரிய படிப்பு, என்ன பெரிய சொத்து, எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் நீங்க பத்தாது மனுஷன். அப்படிதானே? ஒரு நொடியில எல்லாம் மாறி போயிடும். ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படிதானே? பல ஆண்டுகளுக்கு முன்புதான் குஜராத்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல இருந்த அந்த மகாராஜாவுடைய பில்டிங் எல்லாம் முழுகி போச்சு. கார் மேல தத்தளித்துட்டு இருந்தாங்க ஒருவேளை சாப்பாடு. யாரு? ராஜ பரமேஸ்வரன். ஒரு நொடியில எல்லாம் மாறிடும். ஆனா கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் மாறி போவார். அல்லேலூயா. பல பரிசுத்தவான்கள் தியாகம் பண்ணாங்க. அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம், பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்க்கதரிசிகள் அவங்க கண்டித்து உணர்த்தினான், பாவத்தை கண்டித்து உணர்த்தினான், நீதியை பிரசங்கம் பண்ணான், நேர்மையை பிரசங்கம் பண்ணான், பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணான். பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? சந்தோஷமா? அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அதை காட்டி ஒரு மகிமை என்னன்னா, அவர் மேல கர்த்தரை கட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது அசையாது, அது நொறுங்காது, அது ஒன்றும் இடறி போகாது. அவர் மேல் கர்த்தர் ஆவியினாலே இசைவுள்ள மாளிகையாக, தேவனுடைய வாசஸ்தலமாக என்னையும் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். இது அசையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசல் எனக்குள்ள அனல்
ஒரு ஃபயர் வந்து அப்பா என்ன வசனம், என்ன வார்த்தைகள் அதெல்லாம். பரிசுத்தாவியானவர் எழுதலாம் சும்மா எழுதி வைக்கலைங்க, பயங்கரமான காரியத்தை எழுதி வச்சிருக்க. இத்தனை இசை உள்ள மாளிகையா என் மேல பிரி இருந்ததுனால இவ்வளவுத்தையும் கத்த செஞ்சு வச்சிருக்கேன். அல்லேலூயா. என் மேல பிரியல் என்ன செய்வாரா? உங்க மேல பிரியல் என்ன செய்வாரா? இஸ்ரவேலுக்கு கண்ணியே கூப்பிட்டு செய்ய முடியுமா? உனக்காக எனக்காக இவைகள் எல்லாவற்றின் கர்த்தர் அழகுள்ள மாளிகையாக கட்டி நிறுத்தி இருக்கிறார். ஆனா இப்ப எங்கேயும் வெடிஞ்சு போயிருக்கு, எங்கேயோ கிரேக்கா இருக்கு. திரும்பவும் கர்த்தர் உன்னை கட்டுவிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். கட்டுவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் கட்டுவார் ஆண்டவர் உன்னை. மாம்சத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுது நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. ஓகே, அப்ப ஆவியிலே இருக்க முடியுமா? இல்ல, இசைந்துதான் போகணும் சில காரியத்துக்காக. ஆனா எல்லாத்தையும் இசைந்து போயிடும். ஏன் தெரியுமா? நீ ஆவிக்குரியவன். எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் என்பதை விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுக்கிறார். நீ எங்க போனாலும், நீ கல்லூரியில் இருந்தாலும், பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், பெரிய ஆபீஸ்ல பெரிய பதவியில் இருந்தாலும் நீ ஆவிக்குரியவன் என்பதை மாத்திரம் விட்டு கொடுக்கிறார். அது ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஆவிக்குரியவன். அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை என்ன பண்றான்னா சிந்திக்கிறான். அப்படிதானே? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளின்படி நடக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றி வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் எதிர்ப்பு மாடு இருக்கும், சங்கல் இருக்கும். ஆண்டு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடற்புள்ளிகள், ஆனாலும் நம் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்த சொன்னார். ஜெயித்தாண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இல்லையா? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தால் அல்ல. உலகத்தில் இருக்கும் போது உபத்திரம் வரும், பாடு வரும், சஞ்சல் வரும். ஆனாலும் திடற்புள்ளிகள், உலகத்தை ஜெயித்த தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் உங்களை திரும்பவும் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், நாம் மறுபடியும் கட்டப்பட வேண்டுமானால் சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் உன்னை ரீபில்ட் பண்ணனும்னா சில வேலைகளை நீ செய்யணும். அப்படிதானே? கண்டிஷன் பேருதாங்களா? இதை செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் கரெக்டா சொல்லுவார். நிபந்தனையோடு கூட உள்ள ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். எல்லா இடத்துலையும் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் இவைகளை செய்தால், இவைகளின்படி நடந்தால், இவைகளை கைப்பொண்டு நடந்தால், நிறைய இடத்துல வரும். நீங்க ஆழ்ந்து வாசித்து பாருங்க. அப்ப நிபந்தனையின்படி நீ நடந்தால், கர்த்தருடைய வசனத்தின்படி, தேவன் உனக்கு சொன்னதின்படி நீ நடந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? வேணாமா? வேணாமா? நல்லதான் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதம் நல்லதான் சொல்லுங்க. அது அரிசி, அரிசின்ற மாதிரி. பழைய வண்டி மழையில் நனைஞ்சு போனா என்ன பண்ணணும்? என்ன ஆயிரும்? ஸ்டார்ட் ஆக விஜய் மழையில பிளக்ல எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? தண்ணி ஊற்றும். அது போட்டு உதவும் அதுக்கு செல்ஃப் எடுக்காது. என்ன பண்ணோம்? அது சூடாக்கணும். உதச்சி 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 கிளீன் பண்ணி போட்ட பிறகுதான் என்ன ஆகும்? பழைய வண்டி மாதிரி ஆயிடக்கூடாது. நாம எப்பவுமே புது வண்டி நிலையை வச்சோம்னா, கை வச்சோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். டக்குன்னு பத்திக்கணும். அல்ல இல்லையா? அதுக்குதான் ஆண்டவர் அழைத்தது. ஆமா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கண்டிஷன், இதை செய்தா உனக்கு ஆசீர்வாதம். முதல் காரியம், கர்த்தர் உன்னை கட்டுவிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், நீ எப்படி இருக்கணுமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20 எழுதுறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை கட்டுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். கட்டுவிக்கப்படுவாய் என்று வாக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் உன்னை கட்டுவிக்கணும்னா முதல் காரியம் நீ எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்குமா? Be faithful. ரொம்ப உண்மையா இருக்கணும். A faithful man shall abound with blessings. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதத்தை சொல்லல கர்த்தர். அந்த வார்த்தை அழகா பாருங்க. என்ன ஆசீர்வாதமா? தமிழ்ல அழகா சொல்லிருக்கு. என்னமா? பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன? ஒரு ஆசீர்வாதத்தை கூட குறைய கர்த்தர் உனக்கு வைக்கல. ரலிலே சொல்லுமா? ஒரு ஆசீர்வாதத்தை கூட பெண்டிங் வைக்கல. சரி அப்புறம் கொடுப்போன்னு வைக்கல. நீ உண்மையா இருந்தா
எல்லா ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுப்பார். பரிபூரண ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. முதல் காரியம் நீ உண்மையா இருக்கணும். கர்த்தர் உன்னை கட்டுவிக்கணும்னா, சிதைக்கப்பட்ட உன் வாழ்க்கை கட்டுவிக்கப்படணுமா, சிதைக்கப்பட்டவனுடைய ஜீவியம் திரும்ப ஆண்டவர் ரீபில்ட் பண்ணுமா, ஆண்டவர் ரீபில்ட் பண்ணணும்னா நீ கர்த்தருக்கு உண்மையா இரு. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்துவா, எல்லாவற்றிலும் உண்மையா இருந்துவார். அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாத்துலயும் கர்த்தர் உனக்கு உண்மையா இருக்குன்னு விரும்புறல்ல, நீ உண்மையா இருக்கணும்ல. ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். உன் மனைவி கிட்ட உண்மையா இரு, உன் கணவன் கிட்ட உண்மையா இரு, உன் பிள்ளை கிட்ட உண்மையா இரு, உன் பெற்றோர்களுக்கு உண்மையா இரு, உன் சபைக்கு உண்மையா இரு, உன் குடும்பத்துக்கு உண்மையா இரு, வேலை ஸ்தலத்துல உண்மையா இரு. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கிறுக்குதல் பண்ணிடக்கூடாது. நல்லா போகும், சில நேரத்தில் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு வண்டி நின்று போற மாதிரி நின்று போகும் வாழ்க்கை. அந்த தேவனுடைய பிள்ளை, நீ உண்மையா இருந்துவா. வேதம் சொல்லுங்க, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தீனா அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா, என்ன பண்ணுவாரா, கொடுக்குறாரு. பார்த்தீங்களா பதவிய? எவன் அதிகாரம் சொல்லுவான், அவங்க எவங்க சொல்லுவான். ஆனா கர்த்தர் உன்னை அதிகாரியும் அறிக்கப்படுறார். வழியிலே சொல்லுமா, கர்த்தர் உன்னை அதிகாரியா பார்க்கிறார், எம்டியா பார்க்கிறார். ஒரு காரியத்துக்கு உன்னை அதிகாரியா பார்க்கிறார் ஆண்டவர். நீ உண்மையா இருந்தினா இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை அதிகாரியை வைப்பார். கர்த்தர் அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, நெருக்கத்தின் இடமா இருக்கலாம், சோர்வின் இடமா இருக்கலாம், பாடுகளின் இடமா இருக்கலாம், நெருக்கப்பட்ட இடமா இருக்கலாம், கண்ணீரின் இடமா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத இடமா இருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்கி உன்னை அதிகாரியாக நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் உண்மையானவர், நீ அவருக்கு உண்மையாய், எல்லாத்திலையும் உண்மையாய், உண்மையா இருந்து பார். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 33 வருஷம் ஆகும். முழு நேர ஊழியத்துக்கு வந்து சபை ஊழியத்துல 30 ஆண்டுகள். இதுவரைக்கும் எல்லாத்திலையும் உண்மையா இருக்கு. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் நின்று சொல்லு, நீங்க கொடுக்கிற காணிக்கையில், நீங்க கொடுக்கிற தசம பாகத்துல, நீங்க கொடுக்கிற பணத்துல, நீங்க எனக்கு கொடுக்கிற பொறுப்புல, என் ஊழியத்துல, என் மண்டலத்துல, என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஊழியத்துல உண்மையா இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்காங்க. அதனால கர்த்தரை ஆசீர்வதிங்க. உங்க எல்லாரும் விட எனக்கு வருமானம் கம்மி, இங்க இருக்கிறவங்களை விட எனக்கு வருமானம் கம்மி. ஆனா கர்த்தரை அதிகாரியை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கொஞ்சத்துல உண்மையா இருந்துவா. பிள்ளைகளுக்கு எப்படியா பிரைஸ் கொடுக்கிறது? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் உண்மையா இருந்தேன்னா என்னை வெக்கப்படாம கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எதையாவது செய்வார் ஆண்டவர். ஏதாவது ஒரு அற்புதம் உனக்கு நடந்துட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? உன்னை அதிகாரியா கர்த்தர் வெப்பேன்னு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை கர்த்தர் மறுபடியும் கட்ட வேண்டுமானால், ரீபில்ட் பண்ணணும்னா நீ உண்மையுள்ள மனுஷனாக இரு. கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருந்துவார். அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? அதிகாரியா வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையா செய். நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை இல்ல உண்மையாய் சேவிப்போம். நான் நீ காலையில் அப்படிதான் ஜெபம் பண்ணிப்போம். இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுதணும். 4:30 மணிக்கு எழுதி ஜெபம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை உண்மையாய் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவானுக்கு அடையாளம். அதுதான் தேவ பிள்ளைக்கு அடையாளம். உண்மையாய் சேவி அவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கிற எபிரேயர் 3:5 மோசே தேவனுடைய வீடு எங்க எப்படி இருந்தானா? உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. எப்படி இருந்தானா? யார் சொல்றா? கர்த்தர் அறிக்கைப்பட்டார். வாசகங்கள் வசனத்தை சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே எப்படி இருந்தானா? உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையுள்ளவர். வேதத்துல எடுத்து பாருங்க. அது நான் பண்ண வேற மாதிரி பிரசங்கம் போயிடுறேன். பிரசங்கம் அது இல்லை, என்னுடைய சிரமம் அது கிடையாது. உண்மையுள்ள மனுஷனை எத்தனை பேரை பார்க்க முடியும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள்
எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவனுடைய மனுஷர் உண்மையாக இருந்தார். உண்மையாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அதிகாரியாய் கர்த்தர் உன்னை வைத்து அலங்கரிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் நீ உண்மையாயிரு. முதல் காரியம் எதுல உண்மையாயிரு? நாம கேட்போம், ஓகே பாஸ், ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார், சபையில வச்சிருக்கார், நான் எதுல உண்மையா? எதுல உண்மையா? முதல் காரியம், ஆண்டவர் உன்னை ரீபில்ட் பண்ணணும்னா எதுலெல்லாம் உண்மையா இருக்குன்னா வேதத்தின்படி நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னொரு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிலையான பொருளும் என்னமா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல் காரியம் என்ன? ஐஸ்வர்யம். என்னமா சொல்லுங்கப்பா. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? உன பணக்காரனா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்யத்தையும் உனக்கு ஐஸ்வர்யமும் கனம். இரண்டாவது என்னமா? கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், உன்னை கனப்படுத்துவார். அப்புறம் நிலையான கர்த்தர் கொடுக்கிற பொருள் அழிஞ்சு போகாது. சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற பொருள் அழிந்தே போகாது. என் வீட்டுக்கு வரவங்க பல வருஷமா இருக்கிற பாச இந்த பொருள் தான், அந்த பொருள் அழிந்து போகுது. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பொருள். 2 நாளைக்கு முன்னாடியோ போன வாரத்திலே சகோதரர் காசு வாரம் உங்களை பார்த்தா புது ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கு. என் கல்யாணம், என் பையனுடைய கல்யாணம் ஜனவரி மாசம் 2019. அதுக்கு முன்னாடி நான் பேண்ட் தைச்சது. இது வரைக்கும் தைக்கல. 3 வருஷம் ஆகுது பேண்ட் ஸ்டிச் பண்ணு. எனக்குன்னு போய் ஷர்ட் வாங்குறது உங்களை மாதிரி தேவ பிள்ளைகள் எடுத்து கொடுக்கலாம். இது எடுத்து கொடுத்துன்னு சொன்னாங்க. இந்த வாரம் கட்டாயம் நீங்க தான் பாச போகணும். மக்கள் எடுத்து கொடுத்தாங்க. பிறந்தநாளை கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த வாரம் கட்டாயம் போடணும். நான் எனக்கு போய் எதுவும் எடுக்கிறதில்ல. கர்த்தரை அழகா வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம உண்மையா இருக்கு. அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் அப்புறம் என்னமா? நிலையான பொருள். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலைச்சிருமா? அது அழியா. நிலையான பொருளும் வாசிங்க, நீதியும் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இதை விட ஆசீர்வாதம் என்னங்க வேணும் உங்களுக்கு? வேற எதுனா வேணுமா? வேற எதுனா வேணுமா? சொல்லுங்க. எல்லாமே சொல்லிட்டாரு. அது ஒன்னும் குறைய கிடையாது. அழகா ஆண்டவர் சொல்லிட்டார். 15:6 நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. என்ன உண்டா? உங்க வீட்டுல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. எல்லா ஏரியாவையும் நல்லா கவனிப்புங்க. இந்த ஏரியாவில் மட்டும் ரொம்ப சிக்கலா இருக்கு. வருஷத்துல கடைசி நேரத்தில் இப்படி சொல்றதுதான் வழக்கம். ஆமா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆமா, டிசம்பர் மாசத்தையா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதையாவது நான் அப்படியே எனக்கு நினைச்சிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா? அதிக பொக்கிஷம் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல கர்த்தர் தரித்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக முதல் காரியம் எதுல நாம் உண்மையா இருக்கணும்? தேவனுக்கு கொடுப்பதில் நான் உண்மையா இருந்தா கர்த்தர் என்னை கட்டுவார். அல்லேலூயா. வராது வராது புஷ்னு போயிடும். நல்ல ஊதி கொண்டு வருவோம். இந்த தேவனுக்கு கொடுக்கிற காரியம் வரும்போதே எல்லா ஏரியாவும் இங்கேயும் இல்லை. 5000 பேர் உள்ள சபையிலும் 10,000 பேர் உள்ள சபையிலுமே என்ன, அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம் தான். அந்த ஏரியாவை டச் பண்ணிட்டாலே புஷ்னு ஆயிடும். காத்து எறிங்க போல பலூன் மாதிரி ஆயிடும். அப்படியே பழகிட்டோம். நம்மளாம் அப்படியே பழகிட்டோம். தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருக்கு கொடுப்பதிலே முதலாவது நீ உண்மையா இரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இல்லைன்னா கர்த்தர் உன்னை எப்படி கட்டுவார்? அவர் உண்மையா இருக்கணும். என் வாழ்க்கைக்கு உண்மையா இருக்கு, என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உண்மையா இருக்கணும் விரும்புறியே அன்பு தேவ பிள்ளையே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நீ உண்மையா இருக்கியா? இருக்கணும். நான் சொல்லல, பாஸ்டர் சொல்ல, வேதம் சொல்லுது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பரவாயில்ல, ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க அதையும் கேட்டுவீங்க, எதுல பாஸ்டர் நாங்க வஞ்சித்தோம்? எதுல ஆண்டவரே உண்மை வஞ்சித்தோம்? என்னவா? எதுலையா? எதுலையா? ஹலோ ஹலோ, எதுலையா? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். இது சபையில போதிக்கணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணா பாஸ்டர் போதிக்கணும். அல்ல சபையில தசமாக காணிக்கணும். ஐயோ பாஸ்டர் இப்படிலாம் சொல்லுவாரா? இதை சொல்லலைன்னா நான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நீ ஆசீர்வாதமா இருக்குன்னா இதை நான் போதிக்கணும் உனக்கு. அல்லேலூயா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? will a man rob God? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் திருடுறதுன்னு அர்த்தம். ஏதா திருடுறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதினாலே ஆண்டவரை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. என் ஆலயத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவா? ஆலயத்தில் என்ன உண்டாகுமா? ஆகாரம் உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், ஊழியம் உண்டாகணும், ஊழியம் பெருகணும், மேன்மை பெருகணும், சபை வளரணும்னா என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் உங்களுடைய தசமபாகங்களை எல்லாம் என்ன கொண்டு வாங்க? கண்டக சாலையை கொண்டு வந்து தாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணு ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன வானத்தின் பலகணி, I will open you the windows of heaven. அழகா சொல்லுது. பரலோகத்தின் பலகணிகளை கர்த்தர் உனக்காக திறப்பார். ரல்லேலியா சொல்லுமா? யாருங்க திறப்பா? யாருங்க இப்படி சொல்லியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த கடவுளும் இப்படி சொன்னதே கிடையாது. என் ஆண்டவர் தவிர. அல்லேலூயா. வானத்தின் பலகணியை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தினாலே உன்னை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே என்னை என்ன பண்ணு? சோதித்து பார், டெஸ்ட் பண்ணு. கொடுத்த டெஸ்ட் பண்ண ஆண்டவரே, இன்னைக்கு நான் கொடுக்கிற ஆண்டவரே எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? நான் டெஸ்ட் பண்றேன். ஆண்டவரே சொல்லிட்டார். அப்படிதானே? சோதித்து பார் ஆண்டவர். வேற எதையும் சோதிக்காத ஆண்டவர். கொடுக்கிறது சோதித்து பார். என் வாழ்க்கையில நிறைய சோதித்து பார். பெட்ரோல் தீர்ந்து போய் பெட்ரோல் போட முடியாது. பல நேரங்களில் கிராமங்களில் மாற்றுவோம். ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டேங்க் மேல கை வச்சு போக முடியும். இயேசுவை நாமத்தில் நான் எங்க போகணுமோ அது வரைக்கும் வண்டி நிற்கப்படாது ஆண்டவர். அல்லேலூயா. பல காரியங்களை சாட்சியம் சொல்ல முடியும். டெஸ்ட் பண்ண ஆண்டவர். நீ கொடுத்தினா உன்னை ஒரு இடத்தில் கற்று வெட்கப்படுத்த விட மாட்டேன். அல்லேலூயா. கொடுத்து பார், தேவனுக்காக கொடுத்து பார். எதனாலே வஞ்சித்தோ? அழகா வேதம் சொல்லுது. எதனாலயா? என்ன தசம் பாகம்னா என்ன, காணிக்கை என்ன? இதுல பெரிய குழப்பமே இருக்கு. பெரிய குழப்பமே இருக்கு. தசம பாகம்னா என்ன, காணிக்கை என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. நான் காணிக்க போட்டுன்னா காணிக்க பெட்டியில் காணிக்க போட்டுன்னா தசம பாகம் போட்டது அர்த்தமே கிடையாது. நோ, வஞ்சிக்காது. என்ன அவர் கொடுப்பதை ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறேன்னு நினைக்காத. கொடுக்கிறது யாரும் கொடுக்கிறேன்னு யாருக்கு? அந்த பார்த்து அவருக்குள்ள அவருக்குள்ள. அது பின்னாடி நான் சொல்றேன், என்ன விளக்கமா நான் சொல்றேன். நீயே கொடுக்கலனா இந்த இளம் தலைமுறைகள் எப்படி கொடுக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. நான் என் மகனுக்கு போதிக்கலனா என் மகன் அவன் பிள்ளைக்கு எப்படி போதிப்பான்? நான் தசமாக கொடுக்கலனா என் பையன் எப்படி கொடுப்பான்? என் சந்ததி எப்படி கொடுக்கும்? சந்ததிக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அந்த ஆசீர்வாதத்தை நீ தடையா இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். கட்டு உன்னை ரீபில்ட் பண்ணுவதற்கு ஒப்பு கொடு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை கொடுப்பதிலே என்னை ரீபில்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. அல்லேலூயா. நான் கொடுக்கிற ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறேன்.
திராணிக்கு மிஞ்சி கொடுக்குறேன். நான் இன்னும் தசமாக கொடுக்குறேன். போன வாரம் நம்ம தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்த அந்த ட்ரெஷரர் ரிப்போர்ட், போன வருஷம் மட்டும் என்னுடைய வருமானம் கம்மி தான். ஆனால் நார்த் இந்தியா பல இடங்களுக்கு தசம்பாகம் முதற்கொண்டு நான் கொடுத்தது 20,000 கத்திற்காக கொடுத்தேன். என் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 1,28,531 ரூபாய். ஆனா கத்திற்கு 20,000 தசமாக கொடுத்தேன். நாம உண்மையா இருந்தா அவர் உண்மையா இருப்பார். அவர் உண்மையா இருப்பார். நீயே உண்மையா இல்லைன்னா உன் சந்ததிக்கு எப்படி போதிப்ப? உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிப்ப? என் பேரனுக்கு என் பர்ஸ்ல இருக்கிற பெரிய நோட்டை தான் எடுத்து கொடுப்பேன். காணிக்கு பிள்ளைகள் போடுறதுக்கு உன்கிட்ட இருக்கிற உச்சிதமானது கத்திருக்கும். அல்லேலூயா. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பெரிய நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்ன நோட்டை கொண்டு வந்துருக்காங்க. கொடுத்து பழக்கு பிள்ளைங்க. ஊழியத்துக்காக கொடுக்கிறதுக்கு நீ பழகினாதான், பழக்கு வச்சினாதான் உன் சந்ததி கத்தருக்காக உண்மையா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா கத்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பார். தசமபாகத்தையும் காணிக்கையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். தசமபாகம் வேறு, காணிக்கை வேறு. தசமபாகம் உன்னுடைய வருமானத்திலிருந்து 1% கத்தருக்காக கொடுப்பது. 10 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தா 1 ரூபாய் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். 100 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் அவருக்குள்ளது. 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் அவருக்குள்ளது. 10,000 கொடுத்தா 1000 ரூபாய் அவருக்குள்ளது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 10,000 யாருக்குள்ளது? கத்தருக்குள்ளது. அதை வஞ்சிக்காது. அது வஞ்சிக்காது. அது வஞ்சிக்காது. வஞ்சித்துனா எப்படி ஆசீர்வாதம்? தேவனை வஞ்சிக்கலாமா? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே வஞ்சித்துக்கிறோம். எல்லாருக்கும் தேவை இருக்கு, அப்படிதானே? ஆனா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீ ஜாக்கிரதையா கவனமா இருக்க கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. சபையில ஒரு விசுவாசி, ஆவிக்குரிய சபையில ஒரு விசுவாசி என்ற நிலைமையில் இருக்கிற நீ முதல் செய்ய வேண்டிய காரியம், அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, சபையில பல வருஷமா இருந்தாச்சு, ஆனா இன்னும் தசமாக கொடுக்கல. ஆடிட்டிங் போகும்போது என் வீட்டுல யாராவது தசமாக கொடுக்குறாங்க, எல்லாம் கரெக்டா. ஆடிட்டிங் போகும்போது இந்த சபையில யாராவது விசுவாசி ஆடிட்டிங் நோட்டை பார்க்க தெரியும். நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. தசம பாகம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பதில்லை, ஒரு பகுதியை கர்த்தருக்காக என்ன பண்றது? நான் கொடுக்கிறேன். அது எல்லாரும் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்கலாம். யாரும் கொடுக்கலாம். சொல்லுங்கப்பா, யாரும் கொடுக்க முடியும்? தசமாக யாரும் கொடுக்க முடியும்? விசுவாசி தான் கொடுக்க முடியும். அப்படிதானே? ரோட்ல போறவங்க காசு இருந்தாங்க தசமாக வச்சுக்கோங்க, அப்படி கொடுத்தா நல்லதுதான் இல்லையா? கொடுப்பாங்க. தசமாக என்ன தெரியுது? ஆனா காணிக்கை எல்லாரும் கொடுக்கணும். அப்படிதானே? காணிக்க எல்லாரும் கொடுக்கலாம். ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் சபைக்கு வராங்க, அவங்களும் காணிக்கை செலுத்துறாங்க. ரட்சிக்கப்பட்ட நீயும் காணிக்கை செலுத்துற. காணிக்கை பொதுவானது, அது எல்லாரும் கொடுக்கும். நியூ இயர் கிறிஸ்துமஸ் டைம்ல பாத்தீங்கன்னா காணிக்கை கொடுத்துடுவாங்க. இந்து மக்கள் கொடுக்கறது நம்ம மக்கள் கொண்டு வராங்க. ஐயா கிறிஸ்துமஸ் காலம், எங்களுக்காக உங்க பாஸ்டர் வேண்டிக்க சொல்லுங்க, இந்தாங்க இந்த 200 ரூபாய் கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்து எங்களுக்காக வேண்டிக்க சொல்லுங்க. அது காணிக்கை. அது எல்லாரும் கொடுக்கலாம். தசமமாக யார் தான் கொடுக்க முடியும்? யார் தான் கொடுக்க முடியும்? விசுவாசி. இதுல உண்மையா இரு. இதுல உண்மையா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. உன்னை திரும்பவும் ரீபில்ட் பண்ணணும். நான் இதுல ஸ்ட்ராங், இதுல உண்மையா. இதுல உண்மை இல்லைன்னா கர்த்தர் உன்னை எப்படி கட்டுவிப்பார்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது நியமனம். தேவன் சொன்ன ஆசீர்வாதத்திற்கான வழி. தேவனுக்கு என்று கொடுத்து அவரை சோதித்துதான். பழைய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. யாப்பேஸ் பிரதர் இருக்கார். நான் பல வருஷம் ஒரு தசமாகவே கொடுக்கல. அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் தசமாக ஆண்டவருக்காக சபைக்கு கொடுப்பீங்களா? சபையில் விசுவாசியாச்சு, கொடுத்ததான ஆசீர்வாதம். பாஸ்டர், இப்படி ஒரு காரியத்தை எனக்கு யாருமே போதிக்கல, எனக்கு தெரியாது பாஸ்டர். அவருக்கு தசமாகத்தை பத்தி போதிச்சு. அப்ப அவர் மனைவி ரட்சிக்கப்படல. நாங்க 5 வருஷம் கழிச்சுதான் எங்ககிட்ட சண்டை போட்டு போராடி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அவங்க ஆர்சி சபையை சார்ந்தது. ஆர்சி சபையை சார்ந்ததுனால அவங்க ரட்சிக்கப்படல. பிரதர் மட்டும்தான் வருவாங்க. பாண்டவர்கிட்ட ஜோப் பண்ணி அவரோட பேசணும். தசமாகும் அப்படின்னா என்ன பாஸ்டர் எனக்கு சொல்லி தரல. பிரதர்,
உங்களுக்கு வர வருமானத்துல 1% யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அதை நீங்க கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொன்னதிலிருந்து இது வரைக்கும் அந்த மனுஷன் கர்த்தருக்காக உண்மையா தசமா கொடுக்குறார். 10 நாள் வேலை இல்லாத இருப்பாங்க, 15 நாள் சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மையா இருக்கிறாங்க இது வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த சகோதரி, அவர் மனைவி, அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அதுல தசமா கொடுப்பாங்க. அதுல தசமா கஷ்டம். அவங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதமா இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா கட்டி இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சத்துல உண்மை. கொஞ்சத்துல உண்மை. கொஞ்சத்துல உண்மை. உன்னை வெக்கப்படுத்த விட மாட்டோம். ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு சேவியர் சார் வீட்டுல. மேல ஏறி சாரத்தில் நின்று அடிச்சுட்டு இருந்தார். மனுஷன் டொப்பு விழுந்தார். மேல இருந்து விழுந்தாச்சு. மூச்சு பேச்சு ஓன் அடிக்கிறாங்க. பாஸ்டர் விழுந்துட்டாரு, வாங்க சேவியர் சார். ஓடனா மூச்சு பேச்சு இல்லாத இருக்காரு மனுஷன். என்ன செய்யுன்னு தெரியல. குடிச்சு தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு நேராக சிஸ்டர் கூட ஆசிரமாட்ட ஃபோன் அடிச்சேன். நேராக போய் சிஸ்டர் கூட்டிட்டு வந்துருக்கேன். நேராக வீட்டுக்கு போறேன். என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வண்டியில் ஏறுங்க. என்ன பாஸ்டர் ஆசிரமம் கூட்டிட்டு வந்தா வர சொன்னாங்க, ஏறுங்க. நேரம் ஆஸ்பத்திரி. ஆனா அத்தனை பேர் யுத்தத்துல இருந்து விழுந்தாங்கன்னா செத்தே போவான். மண்டு தெரிச்சு சின்ன அடிவை கத்த ஜீவனை பாதுகாத்து மருத்துவமனையில் வச்சு அவரை பார்த்து இது வரைக்கும் கத்தருக்கு உண்மையா இருக்காரு. இது நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய பேர் நான் சொல்லுவேன், நிறைய பேர் என்னால சொல்ல முடியும். இந்த சபை கட்டப்படுவது ரத்தத்தினாலும் வேர்வையினால். சாமானியமா கட்டளை கத்தர் திருச்சபை தியாகத்தினாலே கட்டுகிறார். ஜானியம்மாவுக்கு வயசு என்ன? திருவிருந்து வாங்க முடியாது. அவங்க நரம்பு தளர்ச்சி, அவங்களால வாங்கி குடிக்க முடியாது. நான் வாயில ஊத்து வாங்க எல்லாருக்கும் கொடுத்து கடைசியில் போய் வாயிடும். சாந்து சட்டி செங்கலை 10 செங்கலை சுமந்துட்டு 10வது மாடிக்கு ஏறணும். என்னால நிச்சயமா முடியும். என்னால நிச்சயமா முடியும். 10 செங்கலை சுமந்துக்கிட்டு சாந்து சட்டியில 10வது மாடிக்கு ஏற முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஏறிட்டு இருக்காரு. ஆனா கத்திரிக்காக உண்மையா தசமா கொடுக்குறேன். கூலி வேலை செஞ்சு கத்திரிக்காக கொடுக்குறாங்க. பெருமைக்காக சொல்ல என் மருமகளுடைய அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடியே திருச்சபைக்கு வந்தது. எப்போ வந்தாங்களோ அப்ப இருந்து கத்திரிக்கு உண்மையா தசமா கொடுக்குற மனுஷன். லோடு ஏற்றிட்டு வீட்டுக்கு போக மாட்டார். என்கிட்ட தசமாவத்தை கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவார். கத்திர அவர் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்னொரு மிகப்பெரிய உதாரணத்தை நான் சொல்ல முடியும். என் மருமகள் ஐடியல் ஸ்கூல்ல வேலை பார்த்துச்சு. கவரை கொண்டு போய் அப்படியே அப்பா கையில கொடுக்கும். ₹1 எடுக்காது சம்பளத்துக்கு. ₹1 எடுக்காது சம்பளத்துக்கு. எனக்கு தெரியும். ₹1 எடுக்காது. கவரோட பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்டு தசமாவத்தை கேட்டு வாங்க. அப்பா கேட்டு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ₹50 வாங்கும். அது எதுக்குன்னா அந்த கவர்ல இருக்கு பார்த்தீங்களா, தசமாவன்ற இடத்துல கவர்ல தசமாவத்தை எழுதிட்டு பாலுக்கு இவ்வளவு ரூபாய், இபி பில்லுக்கு இவ்வளவு ரூபாய், ஹாஸ்டல் பெட்ரோலுக்கு இவ்வளவு ரூபாய் எழுதி கொடுத்த ஒரு விசுவாசம். கர்த்தர் இன்னைக்கு ஏழ்மையின் குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தர் அப்படி ஐஸ்வர்யமான இன்னைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. விமானத்தை கீழே இருந்து பார்த்த அந்த பிள்ளை இன்னைக்கு டெல்லிக்கும் அரண்மனைக்கும் பிளைட்ல பறந்துட்டு சொல்ல மாட்டேங்க. காசு மருமகள் இல்லை. ஏன்? கொஞ்சத்துல உண்மையா இருக்குவா. கொஞ்சத்துல உண்மையா கடைசி மாசம் வேலையை விடுற வரைக்கும் என் மருமகை எனக்கு தசமாக கொடுத்திருக்காங்க. சாட்சியா சொல்லுவேன், எல்லா இடத்துலும் சாட்சியா சொல்லுவேன். ஐடியல் ஸ்கூல்ல வேலையை விடுற வரைக்கும் கர்த்தருக்காக உண்மையாக தசமமாக கொடுத்தவர் என் மருமகன். கர்த்தர் கைவிட்டுட்டாரா? இன்னைக்கு மேன்மையா கர்த்தர் வச்சிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சத்துல உண்மை. கொஞ்சத்துல உண்மை. அநேகத்தின் மேல கர்த்தர் ஒண்ணு என்ன பண்ணுவார்? அதிகாரியா ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் வைத்து அலங்காரம் பண்ணுகிற தேவர் உன்னை அநேகத்தின் மேல உயர்த்தி வைக்கிற கர்த்தர். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பாருங்க, சம்பளத்தை வாங்கிட்டு யார் அப்பாட்ட கொடுக்குறா, யார் அம்மாட்ட கொடுக்குறா, எல்லாம் எடுத்துட்டு போனா போதும். ஒரு 1000 ரூபாய் வச்சு, ஒரு 2000 வச்சு, அப்படிதான் நீங்க பார்க்கணும். யாருன்னு பார்க்க முடியுதா? ₹1 எடுக்காது. ₹1 எடுக்காது. ₹1 வேணாலும் அப்பாட்ட கேட்கும், இல்லைன்னா பாஸ்டர் மட்டும் தான் கேட்கும். பேனை வாங்கினாலும் அங்கதான் வந்து கேட்கும். ஏன் தெரியுமா?
கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு டெல்லியில சபையில பிரசங்கம் பண்ணது என் மருமகன். டெல்லி சபையில ஆராதனை நடக்குது, ஆராதனைக்கு பாட்டு பாடு, சிறுவர் ஊழியத்தை செய்து கர்த்தர் அந்த இடத்துல கனம் பண்ணி வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்குதா, அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவா, அதிகாரியை. இது கடினமான உபதேசம் தான். இந்த லகுவை எடுத்துக்கிட்டா உன்னை அசைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கான எளிமையான வழியும் இதுதான், கடினமான வழியும் இதுதான். கடினம் நினைச்ச கடினம் தான், ஆனா இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்ட, கொடுத்து ருசி பார்த்துட்ட, உன்னால கொடுக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்துப்பா. ஆண்டவருக்காக எதையாகிலும் தியாகம் பண்ணுவதற்கு கொடுத்துப்பா. நம்ம சபையில் இருந்த அமலின் சிஸ்டர் மாருதி குடோன் வச்சிருக்கிறாங்க, அந்த வீடு அவங்களது தான். கேன்சர் வியாதி அந்த அம்மாவுக்கு, நான் சாட்சியா சொல்றேன், கேன்சர் வியாதி இந்த அம்மாவுக்கு, பிரஸ்ட் கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க 23 நாள்ல இறந்து போகும். ஆனா இங்க கேட்க நடக்கிற ஆராதனை முழுவதும் வீட்டுல உட்கார்ந்து கேட்பாங்க, சத்தத்தை கேட்பாங்க, பாட்டை கேட்பாங்க, செய்தி கேட்பாங்க. உட்கார்ந்து அவங்களும் அவங்க தாயார், வயதான அம்மா, ஆர்சி கிறிஸ்டியன் ரோமன் கத்தோலிக்க சபையை அழுவாங்க. டாக்டர்ஸ் கடைசி கைவிட்டாங்க. 23 நாள் செத்து போவோமா, நீ உனக்கு குணப்படுத்த முடியாது, எங்களை கைவிட்டாங்க. எங்கெங்கயோ போய் பல லட்சங்கள் செலவழிச்சு செத்து போகும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆளு விட்டு அனுப்பினாங்க, ஐயா ஜோம் பண்ண வருவீங்களா? ஆராதனை முடிஞ்சது, சபையில இருந்து ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு போய் ஜோம் பண்ண அழுதாங்க. தரத்தரையா நான் செத்து போயிருந்தேன். நான் தலைமையில கை வச்சு சொன்னேன், கர்த்தர் இப்போ உங்களை சாக விட மாட்டேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் 23 நாளில் இன்னும் பல நாள் கர்த்தருடைய ஜீவனை வச்சிருப்பான்னு சொல்லி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, இயேசு ஏற்றுக்கொள், சுந்தரச்சந்திரன் ஏற்றுக்கிறேன். என்னால இந்த கடினமான வாழ்க்கையை தாங்க முடியும், வேதனை சரீரம் முழுவதும் வலிக்குது, எனக்கு செத்து போயிடலாம் தான் தோணுது. ஆனால் ஒரே ஒரு பையன், அவனுக்காக நான் வாழ ஜெபம் பண்ணிட்டேன். நாட்கள் போனது, 23 நாள் போனது, 25 நாள் போனது, 250 நாள் போனது. கர்த்தர் ஜீவனை வச்சிருந்தார். அல்லேலூயா. அந்த சபையில வச்சோம், ஞான ஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாங்க. அவங்க சகோதரனுடைய அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக 5 வருடங்கள் கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் கூட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் 5 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து கட்டினார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நான் சாகலையா, நான் உயிரா இருக்கிறேன். சாம் சத்தியமணி பாஸ்டர் வந்தாங்க 2010 சவுதி அரேபியாவிலிருந்து வந்து, பயங்கரமான தேவனுடைய மனுஷன், பிரசங்கம் தீயா இருக்கும். அவருடைய பிரசங்கத்துல நிறைய அசைவு உண்டாங்க. அவர் இங்க வந்து ஒரு மாலை கூட்டத்துக்கு வந்து அம்மாவுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், போதகர் மூலியமா சத்தியத்தை அறிவிக்கணும், நீங்க ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தருடைய ஜீவனை கூட்டி கொடுத்திருக்காரு. திரும்ப தரிசனமா சொன்னார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வந்துட்டு போயிட்டார். போன உடனே அவர் என்ன கூப்பிட்டார், சௌதரிய வாங்க, 15 சபைகளை நீங்க பிரசங்கம் பண்ணணும், 60 நாட்கள் ஷெட்யூல் போட்டு அனுப்பிட்டார். சௌதரிய வாங்க 40 வயசு வரைக்கும் பிளைட்ல ஏறல, கீழே இருந்து தான் பார்த்தேன். நான் பைலட் ஆகணும் விரும்பினேன், படிக்கிறதுல பைலட் ஆகணும். கீழே பண்ணா கண்ணாந்து பார்த்து விமானத்தை பார்த்தேன். முதல் இன்டர்நேஷனல் பிளைட்ல கத்திர சௌதரிய பேர் போட்டு போனாங்க. அப்பதான் நினைச்சேன், ஒண்ணுமே இல்லாதவனா, தகுதியே இல்லாத ஆண்டவர், ஒண்ணுக்கும் உதவாதவர், குடும்பத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர், என்ன கொண்டா பல தேசங்களுக்கு கொண்டு போய். ஆனா அந்த 15 சபையிலும் கர்த்தர் உயிர் மீட்சி எனக்கு கொடுத்தார் பிரசங்கத்தின் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் பிறகு அந்த தாயருடைய அந்த சகோதரனுடைய வாழ்க்கை 5 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். 5 வருடங்கள் ஓடி முடிக்கிற நேரத்தில் ஒரு நாள் போதகருடைய கூட்டத்துக்கு போயிருக்கோம். போன் வருது. ஆனா அதற்கு முன்பதாக அந்த அம்மா 1 மாதம் கூட தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த 5 வருஷத்துல
ஒரு மாதம் கூட தசம பாகத்தை கொடுக்காமல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா ஒவ்வொரு மாசமும் கவர்ல இந்த மாதத்திற்குரிய தசமானது எழுதி போடும். கிறிஸ்துமஸ் காலங்களில் அவங்களை நினைக்கிறோம். மங்கள ஸ்டோருக்கு போய் அவங்க துணி எடுக்க மாட்டாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. இப்படி விசுவாசி நீங்க பார்க்க முடியும். பாஸ்டர் போய் பாஸ்டர் பையனு எடுத்துட்டு ஆட்டோல வருவான், வந்து கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப போய் மங்கள ஸ்டோர்ல ஏன் சிஸ்டர் எடுத்துட இல்ல, ஊழியக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கணக்கு பண்ண பிறந்த என் பிள்ளைக்கு எனக்கு நான் எடுப்பேன். இப்படி விசுவாசி பார்த்திருக்கீங்களா? வைராக்கியம். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ண ஓட்டு கட்டடம் உடலை இறங்கி கொஞ்சம் கீழே விடுகிற நிலைமை, என்ன செய்ய தெரியல, ஒண்ணுமே இல்லை, மின்சாரம் இல்லை, சபையில பள்ளம், தண்ணி வந்துடும், ஒழுகும், ஆராதனை பிரசவம் பண்ணிட்டே இருப்ப மேல துறன்னு ஊத்தும், ஒண்ணுமே இல்லை, இசை கருவியே இல்லை. ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எப்படியாவது இசைக்க. ஒரு நாள் சபையில அறிக்கை சொன்னேன், குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருக்கேன், கீபோர்டு வாங்கணும், ஒரு 15,000 பத்துக்குன்னா ஒரு தரமுள்ள ஒரு கீபோர்டு வாங்க சொல்லிட்டேன். அந்த அம்மா மனசுல அப்படியே ஆண்டவர் அடிச்ச மாதிரி இருக்கும். சாயந்தரமே ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு கீபோர்டு எவ்வளவு காசு ஆகும்? 15,000, ஸ்டாண்டோட சேர்த்தீங்கன்னா ஒரு 16 ஆகும். கடகடன் வருஷத்தை தாங்க 16,000 எடுத்து கையில் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் இந்த கீபோர்டு பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அவர்கள் நினைவு தொடும்போதுதான் என் சகோதரியை நான் நினைக்கிறேன். தியாகம். எத்தனையோ பேர் சொன்னாங்க இந்த கீபோர்டு மாத்து. இதுல ஒரு பெரிய சாட்சி இருக்கு. கொஞ்ச நாள் போச்சு, நல்ல ஆம்ப் இல்ல, வாங்கணும். அந்த அம்மா வாங்கி கொடுத்த ஆம்ப் தான் 15 வருஷம் உழைக்குது. என்ன மாதிரி வயசாகி போச்சு. இடையில நான் உட்கார்ந்து தள்ளி தள்ளி தான் பாடும். இன்னைக்கு காலையில் அதுவும் கோடர் ஆயிடுச்சு. பசங்களுக்கு தெரியும். 7 சவுண்டு காசு உள்ள பேப்பர் பிடிச்சி காசு, ஸ்பீக்கர் பேப்பர் கிழிச்சு, அதை வச்சுதான் நீங்க உட்காந்து. அந்த அம்மாவுடைய தியாகம் 15 வருஷம். இப்படி ஒரு விசுவாசியை நீங்க பார்க்க முடியுமா? நம்மளால முடியணும், இருக்கணும், செய்யணும். அப்பதான் நீ கட்டப்படுவா. அல்லேலூயா. ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போயிருக்கோம், போன் வருது, சீரியஸ் கண்டிஷன், 5 வருஷம் 5 மாசம் 23 நாள் ஆயிருக்கு. செத்து போயிருவேன் டாக்டர் சொல்லி 5 வருஷம் 5 மாசம் 23 நாள். அப்ப எத்தனை நாளை கூட்டி கொடுத்திருக்கிற? 5 வருஷம் 5 மாசத்தை நம்ம ஆண்டவர் கூட்டி கொடுத்து. சீரியஸ் கண்டிஷன். சாயந்தரம் தானே வருவோம், வேக வேகமா பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு இஷா காம்ப்ளெக்ஸ் அங்க போறோம். அடுத்து பெரிய உருவம், சேர்ல உட்கார முடியாது. அவங்க பழைய ஆட்களும் தெரியும், பெரிய உருவம், பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. அவங்க முன்னாடி நின்னா நான் நூறுதான் இருப்பேன். பெரிய உருவம், ஆனா நேசிப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரன் பாஸ்டர் சொல்லுவாங்க, கை பிடிச்சிட்டு அழுவாங்க. உங்க பையனை போல என் பையனை நீங்க வளர்க்கணும். போற வீட்டுக்கு நடு நாள்ல படுத்திருக்காங்க, அசைவே. அம்மா அழுகிறாங்க. காலையில இருந்து பேசவே இல்லை, காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கல, காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை, அசையாம பிரேதமா இருக்கிறா, மூச்சு போட்டு இருக்கு பாஸ்டர். மரபடிதான் எனக்கு பாசமாவும் கண்ணீர் சொல்லிட்டே வந்தோம். வந்து போய் வீட்டுக்குள்ள என்ட்ராகிறோம். வீட்டுக்குள்ள என்ட்ராயி அந்த அம்மா பக்கத்துல முழங்கால் போட்டு பாஸ்டர் வந்திருக்க நம்ம டக்கு தர்றாங்க. காலையில இருந்து கண்ணு திறக்கல, சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுத்து குடிச்சாங்க. அழுதாங்க அழுதாங்க. முடியல பாஸ்டர், 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். இப்ப எனக்கு சந்தோஷம். நான் செத்தனை எங்க போவேன், செத்தனை எங்க போவேன், நல்ல ராஜ்யத்துக்கு போவேன். நான் இப்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நான் கலங்கல. ஆனா என் பையனை பத்தி தான் எனக்கு வருது. கவலைப்படாது. ஜோம் பண்ணுவதை தெரிஞ்சு போச்சு. ஜீவன் அவங்கதான் ஜோம் பண்ணலாம். பக்கத்துல முழங்கால் போட்டு அந்த கையை பிடிச்ச உடனே இந்த கையில இருந்து இந்த கைக்கு ஒரு கவரை மாத்தணும். கவரை மாத்திட்டு கொடுத்து சொல்றாங்க, இது இந்த மாசம் தசம பாசம். ஜோமனு போதை தெரிஞ்சு வச்சு அவங்களுடைய ஜீவன் முடிய போகுது. பாட்டியம்மா அழுதாங்க, அவங்களுக்கு ஜோமனம் 2 மணி நேரம் கையை பிடிச்சிட்டு விடவே.
கையை 2 மணி நேரம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாங்க. பரலோகத்தை பத்தியே நம்மகிட்ட பேசணும். கவலைப்படாதீங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பலன் இருக்கு. ஆண்டவர்களை எதிர்கொண்டு வந்து உங்களை பத்திரமா கூட்டிட்டு போக பரலோகத்துக்கு. 2 மணி நேரம் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாங்க. கிறிஸ்தன் கூட கேட்டாங்க, என்ன போகலாம், கையை விடவே. கடைசியில் ஒரு கையில் என்ன, ஒரு கையில் பாசமா பிடிச்சி, போகாதீங்க, என் கூடவே போகாதீங்க போகாதீங்க. நேரம் ஆகிட்டே இருந்தது. ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. கையை விடுவிச்சுட்டு நானும் பாசமா வந்துட்டோம். இதே வீட்டில் தான், இருக்கிற வீட்டில் தான். வண்டி நிப்பாட்டிட்டு உள்ள போறோம், ஃபோன் வரும், நம்மளுக்கு சிஸ்டர் இறந்து போனோம். சாகும் போது மரண தருவாயில் தசமபாகம் கொடுத்த விசுவாசியை பார்க்க முடியுமா? இன்னைக்கு அவங்க கட்டப்பட்டாங்க. ஐயா, ஏன் தெரியுமா? கொஞ்சத்துல உண்மை. கர்த்தர் உன்னை உண்மையா இருக்க வைப்பா. நீ உண்மையா இருக்க தேவனுக்காக. என் ஆசையில சுவாசம் இருக்கும் வரைக்கும், என் சரீரம் அழுகி மண்ணுக்கு மண்ணாய் போகும் வரைக்கும், புழுக்களுக்கு இரையாகும் வரைக்கும் இயேசுவுக்கு நான் உண்மையா இருப்பேன். வைராக்கியம் வரணும், வைராக்கியம் வரணும். செத்து போன பிறகுதான் தெரிஞ்சது அவங்க எனக்கு தூரத்து ரிலேஷன். செத்த பிறகுதான் தெரிஞ்சது அவங்க என் கையில தான் அடங்கணும். உங்களுக்கு ஆசை எங்க இருந்தாலும், எந்த வெளிநாட்டுக்கு நீங்க போலாம், நீங்க வந்துதான் அடக்க முடியும். நானே போய் ஆர்சி கல்லறில் அடக்க மாட்டேன். நானே பெட்டியில துணியில அடிச்சேன், நானே எல்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு ஒரு சகோதரி இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, எதை நான் செய்திருப்பேன், அதை அந்த சகோதரிக்கு செய்தேன். காரணம் என்னன்னா, கர்த்தருக்காக கொடுப்பதில்லை. அந்த சகோதரியை போல என் வாழ்க்கையில நான் யாரையும் பார்த்ததில்லை. சாகும் போது யாருக்கு தசமா கொடுப்பா? என்ன பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நான் கடன் வச்சுட்டு போகக்கூடாதுயா. சாகும் போது நான் கடன் வச்சுட்டு போயிடக்கூடாது. நான் செய்ய வேண்டியதை, நான் கொடுக்க வேண்டியதை, நான் தியாகம் பண்ண வேண்டியதை மனரம்யமாய் மறுக்கும் தருவாயிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பு தியாகம். விசுவாசியா இருந்தா சபைக்கு உயிரோட்டமா இருக்கும். நீ ஊழியக்காரனா இருந்தா கர்த்தருக்கு உயிரோட்டமா இருக்கும். ஆண்டவர் எனக்கு போதிச்சது அதுதான். அந்த சகோதரியை பார்த்து நான் படித்துக் கொண்டது, ஆண்டவர் என்ன வந்தாலும் நீங்க நம்ம மீதாக வச்சிருக்கிற அத்தனை காலம் அளவும் நான் கொடுப்பதில் உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுப்பதில் உண்மையாக இருக்க, கொடுப்பதில் உண்மையாக இருந்தால்தான் கர்த்தர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட சாட்சிகள் தான் பார்க்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு மாசம் கொடுக்கிறோம், ஏதோ ஒரு 2 மாசம் கொடுக்கிறோம், அப்புறம் தொய்ந்து போயிடக்கூடாது. கொடுப்பதிலே மனரம்யமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சபைக்கு கொடுக்கிறோம் நினைக்காத, பாஸ்டர் கொடுக்கிறோம் நினைக்காத, அது கர்த்தருக்குரிய பங்குங்க. அல்லேலூயா. அது யாருக்குள்ள பங்கு? கர்த்தருக்குள்ள பங்கு. நீ கொடுத்து பழகு, உன் குடும்பத்தை பழக்கு, உன் பிள்ளைகளை பழக்கு. எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம், அப்படிதானே? எவ்வளவு செலவழிக்கிறோம்? ஆடம்பர செலவு வேஸ்டா எவ்வளவு செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கல, நம்பித்தான் பண்ணிக்கிறோம். 10 ரூபாய் நம்ம பிள்ளைங்க போட்ட போதும் தான் காணிக்க. பழகிக்கோ. நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கு, எப்படி உருவாக்கு? போதிக்கணும். நீ பிள்ளைகளுக்கு போதி. அதான் சொல்லியிருக்கு பழைய ஏற்பாட்டுல. அவன் நிற்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், போகும் போதும், பேசும் போதும் அவரை குறித்து என்ன பண்ண? அவனோட சொல்லுங்க, பேசு. நீ செஞ்சுனா தானே பேசுவ, நீங்க செஞ்சீங்கன்னா தான் பேசுவேன். இப்ப நான் கொடுத்ததான் கொடுக்க சொல்ல முடியும், நானே கொடுக்கல. கொடுக்க பிரசங்கம் பண்ண முடியுமா? நோ. நான் அதுல உண்மையா இருந்தா தான் உண்மையை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும். குழந்தைகள் தினத்தில் தீர்மானம் பண்ணுங்க, நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பத்தி சொல்லிக் கொடுப்பான். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், என் சந்ததியை நான் கொடுக்கிற சந்ததியா உருவாக்குவாங்க. அது என் மேல விழுந்த கடமை, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதுல நான் குறைந்து போயிட்டா ஆண்டவருடைய ஊழிய எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நீ ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். காணிக்க கொடுத்துட்ட போதும் இல்லை, அவருடைய போஷனை நீ கொடுக்கணும், அவருடைய பங்கு கொடுக்கணும், அவருடைய பாட்டை நீ கொடுத்தினா தான் உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம். 100 ரூபாய் காணிக்க யாரும் கொடுத்துட்டா பாஸ்டர் மாட்ட 10 ரூபாய் வாங்கி வைப்பேன். இன்னைக்கு வாங்க என்கிட்ட, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா காமிப்பாங்க கவர்ல. ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு எனக்கு வருதோ உடனே வாங்கி அதுல போட்டு தெரியும். மொத்தமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காத போயிடும். 100 ரூபாய் வந்துச்சுன்னா மாஸ்டர் மாட்ட கேட்டு வாங்கி அரைச்சி வாங்கிக்கோ. 10 ரூபாய் ஆண்டவர் உள்ளது, நான் எடுக்கக்கூடாது. அதுல உண்மையா இருந்ததா? அதுல உண்மையா இருந்ததா? கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை கட்டணும்னா, உன் குடும்பத்தை கட்டணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருள் உனக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா நீ கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடு. ஆண்டவருக்காக உண்மையாயிரு, கொடுப்பதில் உண்மையாயிரு, கர்த்தர் உன்னை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. இதுல குறைஞ்சு போச்சுன்னா ஆசீர்வாதம் கேள்விக்குறிதான். முடக்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏன் தசமமாக கொடுக்கணும்? அடுத்த வாரம் அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம்.